கைலாயத்தில் லிங்கம் இருப்பதுதான் கைலாயம் சிறப்படைகிறது. ஆனால் லிங்கமே இங்கு மலையாக இருப்பது இந்த திருவண்ணாமலையோடைய சிறப்பு. 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான இந்த மலை திருவண்ணாமலை. இந்தியாவிலேயே மிகப்பெரிய சிவன் கோவில் இந்த திருவண்ணாமலை தாங்க. இங்க தான் முதல்ல லிங்க வழிபாடு தொடங்கியதாகவும் புராணங்கள்ல சொல்லப்படுதுங்க. நினைத்தாலே முக்தி தரும் ஒரே மலை அண்ணாமலை திருவண்ணாமலை. லட்சக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி தினத்துல கிரிவலம் வருகின்றனர். சித்தர்களும் ஞானிகளும் நடந்து சென்று இறையருள் பெற்ற இந்த புண்ணிய பூமியில நம்முடைய பாதங்களும் படுவதற்கு புண்ணியம்தான் செய்திருக்க வேண்டும். இந்த புண்ணிய பூமியில தாங்க சேஷாத்ரி சுவாமிகள், பகவான் ரமண மகரிஷி, யோகராம் சுரத்குமார் போன்ற பல மகான்கள் இந்த திருவண்ணாமலையில வாழ்ந்து முக்தி அடைந்துள்ளார்கள். இந்த புனிதமான மலையில் பல சித்தர்களும் வாழ்ந்துள்ளார்கள். அவர்களுள் முக்கியமானவர் குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், ஈசானிய ஞான தேசிகர், விருப்பாட்சி தேவர் போன்றோர்கள். இவர்களுள் பல அற்புதங்களும் இவர் நிகழ்த்தியுள்ளார்கள். இவர்களில் ஜீவசமாதியும் இங்கு அமைந்துள்ளதுங்க. குகை நமச்சிவாயரை பற்றி நம்ம ஏற்கனவே காணொலியில பார்த்திருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கா, தொடர்ந்து பாருங்க. நன்றி. அண்ணாமலையாருடைய ஆலயம் பின்புற கோபுர தெருவுக்கு எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு நடந்து செல்ல வேண்டும். மலையடிவாரத்திலிருந்து சுமார் 10 நிமிடம் நடந்தாலே முதலில் வருவது குகை நமச்சிவாய ஜீவசமாதியை நம்மால அடைய முடியுங்க. நமச்சிவாயனை தொடர்ந்து விருப்பாட்சி குகையும் நம்மால காண முடிகிறது. 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இந்த குகையில விருப்பாட்சி முனிவர் தங்கி இங்க தவம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இங்கேயே இவருக்குடைய ஜீவ சமாதியும் அமைந்துள்ளதுங்க. விருப்பாட்சி தேவர் இறந்த பிறகு இவருடைய உடல் சாம்பலாக மாறியதாகவும் புராண கதைகளும் உண்டுங்க. ஸ்ரீ கந்தராசிரமம் விருப்பாட்சி குகைக்கு அடுத்து அமைந்துள்ளது. ரமண மகரிஷி இங்கு வாழ்ந்ததற்கான அடையாளங்களும் இங்கு அமைந்துள்ளதுங்க. மேலும் இங்கேயே தங்கி தன்னுடைய சீடர்களுக்கு உணவு சமைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ரமண மகரிஷி அவருடைய தாயாரும் உடனிருந்தார்கள். 1922 இவருடைய தாயார் காலமானார். இவருக்கென்று இங்கு ஒரு சிறிய அறையும் தற்போதும் காண முடியுங்க. இந்த அறையை ஒட்டி ரமண மகரிஷி தங்கியிருந்த இடம் தியான மண்டபமும் இங்கு அமைந்துள்ளதுங்க. ஈசனை உருவாக்கிய பால தீர்த்தம், உண்ணாமுலை அம்மன் ஏற்படுத்திய திருமுலைப்பால் தீர்த்தம், திருமால் உருவாக்கிய சங்கு தீர்த்தம் என 3 தீர்த்தங்களும் இந்த மலையில் அமைந்துள்ளதுங்க.
நமச்சிவாயர் 300 சீடர்களுடன் இங்க வாழ்ந்ததற்கான புராண கதைகளும் உண்டுங்க. ஒரு முறை மாற்று மதங்களில் ஒரு மன்னன் குகை நமச்சிவாயரின் காதல் படும்படி இந்து மதத்தை இழுத்தி பேசியுள்ளார். மேலும் அந்த மன்னன் நமச்சிவாயரை பார்த்து, இந்து மதம் உயர்ந்தது என்றால் ஒரு இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சி அந்த இரும்பை கையில் பிடித்து கொண்டு உங்களால் கூற முடியுமா என்று கேட்டுள்ளார். குகை நமச்சிவாயரின் சீடர் விருப்பாட்சி தேவர் இவர் உடனே இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சி சிவநாமம் சொல்லி கையில் எடுத்தார். மேலும் சைவ சமயமே உயர்ந்தது என்று கூறி இரும்பை வாயினுள் போட்டு மென்று உட்கொண்டார். அதிர்ந்து போன மன்னன் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டார். சில நாட்களுக்கு தன் ஊரிலேயே தங்கவும் வைத்தார். குகை நமச்சிவாயர் மற்றொரு சீடர் குரு நமச்சிவாயர். குகை நமச்சிவாயர் மற்றொரு சீடர் குரு நமச்சிவாயர். குரு நமச்சிவாயரும் பல லீலைகளை அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார். ஒரு நாள் குகை நமச்சிவாயருக்கு கால் பிடித்து விட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென அவரது ஆடையை பிடித்து கசக்கினார். சிஷியனின் இந்த செயல் கண்டு ஏன் இப்படி செய்தாய் என்று குகை நமச்சிவாயரும் கேட்டார். இதற்கு குரு நமச்சிவாயர், தில்லையில் திருச்சிற்றம்பலத்தான் சன்னதியில் தொங்கவிடப்பட்ட திரைச்சீலை தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதை அணைப்பதற்காகவே ஆடையை கசக்கினேன் என்றும் கூறினார் சிஷியர். சிதம்பரத்தில் திரைச்சீலை எரிவதை அண்ணாமலையில் இருந்தே கண்டார் சிஷியர். இவருடைய அபார ஞானம் குகை நமச்சிவாயரை வியந்து போனார். இவருடைய ஜீமசமாதி சிதம்பரத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆதியும் அந்தமும் காண முடியாத எம்பெருமான் ஆதிசங்கரன், சிறு வயதிலிருந்த இறையருள் அபார ஞானமும் பெற்ற மகான்களும் இந்த உலகில் இன்னமும் தழைத்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். தோடுடைய செவியன் என்று திருஞான சம்பந்தர் சிறு வயதிலேயே பாடியுள்ளார். இன்னும் பல அற்புதங்களை தாங்கியுள்ளது இந்த பூ உலகம். அப்படிப்பட்ட அற்புத பூலோகில் அருளாளர்களுடைய திருப்பாதம் பட்ட பூ உலகில் எங்கெங்கோ பிறந்து ஓர் இடத்தில் இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். முக்தி தரும் இந்த புனித பூமியாக மாறிய இந்த திருவண்ணாமலைக்கு நம்மால் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டும். இங்கு அங்கு உண்ணாமலை அம்மன் உருவாக்கப்பட்ட புனித தீர்த்த குளம்.
நம்ம பார்த்துருக்கிறது ஸ்ரீ ஞானதேசிகர் குகை. 48 ஆண்டுகள் இங்கு வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. என்னங்க இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடைய ஆலயம் ரொம்பவே சுவாரஸ்யமானதாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.